வணக்க மக்களே, நான் ஜாஸ்டிக் தமிழில் நீங்கள் பார்த்துருக்குது டெஸ்டினி 2ஓட பார்ட் 2 கைஸ். பார்ட் 1 வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சோடனே மறக்காமல் போய் அதையும் பார்த்துருங்க. ஸோ பார்ட் 2 என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம லாஸ்ட்டாக கண்டினியூ பண்ண இடத்துல வந்திருக்கோம். இப்போது அந்த மிஷின் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து வேறு இடத்துக்கு போகிறோம். த ஸ்பிட்ஸ்க்கு வந்து போகிறோம், லேண்டிங் ஜோன். ஓகே கைஸ், இந்த இடத்துக்கு வந்து ஏற்கனவே வந்தது தான். பட் இங்கே வந்து ஒரு ஸ்டோரி வந்து இப்போ வந்து இதில் இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கிறான், ஷான் அண்ட் ஓகே இவங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறேன். அப்ரோச் 11 லட்சம் இட்ஸ் நாட் ஓகே. என்ன சொல்கிறான் அப்படின்னா, வந்து ஒரு பவர்ஃபுல்லான விசார்ட், அது பேர் வந்து நவோட் ஆகும். ஸோ அது வந்து அதுக்கிட்ட வந்து இவங்க வந்து தோற்று போய் இங்கே ஓடி வந்துட்டாங்கன்னா, அவங்க அந்த விசார்டோட இவங்க போட்டி போகிற அளவுக்கு இவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகலையா ஸ்ட்ராங்காக. இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஜாப்னு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. இவங்க ஹெட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க ஆனர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜாபை வந்து ஃபினிஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டீல் சாம்பர் இருக்குது. ஓகே, வந்து ஒரு சூப்பர் கண்டக்டர் மெட்டீரியல் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ஸ்டீல் சாம்பர் பக்கத்தில் இருக்குது. அது வந்து ஒரு ஆர்க் எனர்ஜியோட ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நம்மளால் வந்து இது கிட்ட கூட போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அது என்னன்னா ஃபாலன் நெய்பர்ஸ், அதாவது இங்கே கிட்ட ஃபாலன் நெய்பர்ஸ் பக்கத்தில் வந்து அதுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான். அது வந்து ஓகே, அது மூலிமா எடுத்து அந்த ஷேக்கை ட்ரீட் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் அவுட். ஓகே கைஸ், இவன் தான் கைஸ் வந்து ஃபயர் டீமில் இருக்க ஒரு மெம்பர் கைஸ் இவன். ஸோ வந்து இவன் என்ன பண்ண, இவனுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை வந்து இவன் செய்ய முடியல. ஏன்னா இவன் வந்து அந்த வேலைக்கு இவன் ப்ரிப்பேர் பண்ணல ஒழுங்காக. ஸோ அந்த வேலையில் வந்து இவன் தோத்துட்டு ஓடி வந்துட்டான் பயந்து. ஸோ நம்மளை வந்து அந்த வேலையை செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ண சொல்லிட்டான். நமக்கு வந்து ஒரு ஸ்னைப்பர் கன் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ், பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்னைப்பர் கன் ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ வாங்க கைஸ், நம்ம வந்து இந்த ஷிப்பில் வந்து போவோம். சிங்க் வித் ஷிப்பை அந்த விசார்டை வந்து அடிக்கும் கைஸ். விசார்டு அந்த பல்லியை வந்து வெட்டுறோம் கைஸ். நம்மளால தான் முடியும்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம வந்து அந்த ஆர்க் எனர்ஜி எடுக்க போகணுமா இல்லை என்னன்னு தெரில கைஸ், பார்ப்போம். ஓகே இதான் கைஸ் நம்ம ஷிப்பு. ஸோ இந்த ஷிப்பு தான் இப்போ அங்கே வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த ஷிப்பில் தான் இப்போ வந்து இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஓகே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே அதான் சொல்கிறோம்ல, அதான் சொன்னாங்க கைஸ். தான் லாஸ்ட் சர்வேல் ஹியூமனிட்டி வந்து கொலாப்ஸ் ஆன இடம் தான் வந்து சிட்டி, இல்லை அந்த பேர் தான் வந்து த லாஸ்ட் சிட்டி. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம திரும்பி போட்டுருங்க கைஸ். இப்போ அங்கேருந்து அதாவது கார்டியன்ஸ்லாம் அங்கேருந்து உருவாகி வந்தவங்க இப்போ திரும்பி நம்ம அங்கே போகிறோம். ஓகே, நம்ம வந்து நம்மளோட கடைசி உலகத்தை வந்து இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே கைஸ், வந்துட்டோம் கைஸ். தான் கைஸ் லாஸ்ட் சிட்டி போல். ஸோ த லாஸ்ட் சிட்டி இதான் கைஸ். வா வெல்கம் ஹோம். இங்கே மட்டும் தான் இப்போ மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறது கார்டியன்ஸ்லாம் இருக்காங்க. இது யாருன்னு தெரியல. பாசார் டவர். ஓகே ஓகே, நம்ம திரும்பி வந்து இந்த டவருக்கு வந்து வந்திருக்கோம். எல்லாரும் வந்து ஃபைட் பண்ண வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அந்த வில்லனுக்கு எதிராக வந்து, அதாவது அந்த எனிமிக்கு எதிராக வந்து எல்லாம் ஃபைட் பண்ண வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நீயும் வந்து கூட சேர்ந்து அவங்க கூட ஃபைட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து சில வெப்பன்ஸ்லாம் தருவா போல இப்போ. ஓகே, ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று போடுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னை வந்து இன்னும் வீடியோ போடணும்னு என்கரேஜ் பண்ணோம். ஸோ வாய்ஸ் வந்து இப்போ வந்து நான் அந்தளவுக்கு கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல் சேர்த்துல வந்து ஒரு மைக் மூலிமா பண்ணி போடலாம் கைஸ். ஓகே, நம்ம வந்து 3 பவர் நமக்கு இருக்குது கைஸ். இப்போ வந்து நைட் ஸ்டாக்கரா இல்லை ஆர்ட் டெண்டரா வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நைட் ஸ்டாக்கர். ஓகே, நைட் ஸ்டாக்கர் எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே, நைட் ஸ்டாக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய மெட்டீரியல் இருக்குது கைஸ். ஓகே, இதான் கைஸ் நம்ம. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இப்படி ஆர்க் எனர்ஜி பவர் மாற்றிக்கலாம். ஓகே, கன்ஸ்லாம் இல்லைன்னா இதான் கைஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பவர். உங்களுக்கு அந்த இது போன பாட்டில் நம்ம இந்த பவர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, நெருப்பு எரியுங்களா, அதான் கைஸ் இது. ஓகே, இப்போ வந்து இவங்க வந்து கொடுத்தது வந்து நைட் ஸ்டாக்கர் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து ஃபயர் யூஸ் பண்ணாமல் நைட் ஸ்டாக்கர் யூஸ் பண்ணோம். ஃபயரை யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஓகே, வேண்டாம் பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகணும்? இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ கார்டியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதாவது கார்டியன்ஸ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி கைஸ். இங்கே தான் வந்து மக்களை வந்து பாதுகாக்க கார்டியன்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. இன்வெஸ்டிகேட். ஓகே, கோஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுது. ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கோஸ்ட் போயிட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே தான் வந்து மக்கள் எல்லாம் இதை வாழ்ந்துட்டுருக்காங்க. கொலாப்ஸ் நடந்ததுக்கப்புறம் இங்கே தான் மக்கள் வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த லாஸ்ட் சிட்டி இதை வந்து பாதுகாக்க தான் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாகவே கார்டியன்ஸ் தான் இருப்பாங்க கைஸ். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கன்னா இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாகவே கார்டியன்ஸ் மட்டும்தான். ஓகே,
மேலே போகணும்னு நினைக்கிறேன் நம்ம இப்போது. ஓகே, ஓ லைட் ஆஃப் பண்ணி விடலாமா? ஓகே, லைட் ஆஃப் பண்ணி விடுவோம். ஓகே, இருட்டாயிடுச்சு கைஸ். ஸோ மேலே போகலாம். இந்த மேலே பாருங்கள் மார்க் காட்டுது. ஸோ இப்போ அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே யார் இருக்க போகிறா? யார் கைஸ்? ட்ரான்ஸ்ஃபார்மர் படத்தில் வர மாதிரிலாம் இருக்காங்க கைஸ். சூப்பர் கைஸ். இதான் கைஸ் லாஸ்ட் சிட்டியோட வியூ பார்த்தீங்களா சைடில்? இவன் தான் கைஸ் ஹெட்டு. நம்ம அந்த ஸ்டார்டிங் ஸ்டோரியில் பார்த்துருப்போம்ல, இவன் தான் கைஸ் வந்து அந்த ஹெட்டு, கார்டியன்ஸோட ஹெட்டு, கமாண்டர். ஓகே, ஓ கன் தராங்க கைஸ். ஸோ இதில் எந்த கன் வேணால் எடுத்துக்கலாமா? சரி, இந்த கன் எடுத்துக்கிறோம். பின்னாடி பாருங்க கைஸ், வியூ நைட்டு போல். மக்கள் நிறைய பேர் இருக்காங்க கைஸ் அப்போது லாஸ்ட் சிட்டியில். அதனால தான் கார்டியன்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ட்ராவலர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு தெரியும் நல்லாவே. சரி, பார்க்காதவங்க பொறுமையாக இந்த பார்ட் முடிச்சுட்டு அந்த பார்ட் பாருங்கள். நம்ம போகிறதுல அரை மணி நேரம் கைஸ் வீடியோவே போடுவோம். அரை மணி நேரம் ஈஸி டு வாட்ச். ஓகே, அவ்வளோதான், வந்த வேலை முடிச்சு நினைக்கிறோம். ஓகே கைஸ், வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து எட்டுக்கிட்டே வந்து கன் வாங்கியிருக்கோம் நம்ம கமாண்டர்கிட்ட. அடுத்தது என்ன பண்ணுவோம் கைஸ்? என்ன கைஸ் பண்ணுறானுங்க? கையாட்டுறானுங்க கைஸ். ரோபோட் கைஸ், ரோபோட். ஓகே. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ஷிப்பில் வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷிப்பை இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட்டில் எப்படி பார்க் பண்ண, அந்த மாதிரி பார்க் பண்ணுறதுக்குனே ரோபோட்ஸ் வந்து வச்சுருக்காங்க கைஸ். பரவாயில்லையே. கைஸ் ஓகே, வந்து வேலை முடிஞ்சிச்சு. நல்லா தான் இருக்குது, இந்த டவரும் நல்லா தான் இருக்குது, சிட்டியும் நல்லா தான் இருக்குது கைஸ். சிட்டி நம்ம பாதுகாக்கிற ஒரு கார்டியனும் நமக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. சரி, இந்த இடத்துல இந்த அடுத்தது வேறு இடத்துக்கு போகலாம். டெஸ்டினேஷன்ஸ். டெஸ்டினேஷன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மேப். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து எங்கே போகிறோம்னா அந்த பேலாட் அப்படின்ற இடத்துக்கு வந்து போகிறோம். ஓகே, திரும்பி ஸ்டோரி கட்சின்னு வருது கைஸ். இவங்க தான் ட்ராவலர்ஸ் கைஸ். ஃபஸ்ட் பார்ட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ட்ராவலர்ஸ் இவங்க தான். அதுதான் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்கிறாங்க. சோலார் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் பார்த்து வியக்கிறாங்க அந்த ட்ராவலர்ஸ். அவன் மாஸ்க்கு தான் கைஸ், அந்த மாசுக்கு வந்தாங்க. கொலாப்ஸ் நடக்குது தான் கைஸ். இல்லை, இவங்க வந்து ட்ராவலர்ஸோட ஓல்டஸ்ட் எனிமியா, பழைய எனிமி. இப்போ இவங்க வந்து இந்த ஹியூமனிட்டியை வந்து பில்ட் பண்ணோடனே திரும்பி புதிய எனிமி எடுக்கிறாங்க. திரும்பி உள்ளே வந்துருக்காங்க. ஓகே கைஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ராவலர்ஸ் வந்து அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் எங்களை வந்து உருவாக்கிறாங்க. அதாவது கார்டியன்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த கார்டியன்ஸுக்கு பாதுகாப்பாக தான் கோஸ்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. கோஸ்ட் அதை காமிச்சாங்க பாருங்க, அதுதான் கோஸ்ட். நம்மளோட கோஸ்ட் வந்து ரோபோட் மாதிரி. ஓகே, கார்டியன்ஸ்குள்ளே அதுக்கப்புறம் சண்டை வந்துருக்கு கைஸ். கார்டியன்ஸ்குள்ளே யார் பெருசு, நீ பெருசா நான் பெருசாக சண்டை போட்டு ஸோ அவனுக்குள்ளே அடிச்சு வந்துருக்காங்க கைஸ். ஸோ இவங்க தான் கைஸ் வந்து ஏலியன்ஸ். ஸோ வில்லனில் ஒரு ஆளுங்க. எட்டு வந்து அப்போ காமிச்சாங்க பார்த்தீங்களா, அவன் தான் எட்டு. ஓகே, பார்த்தீங்களா கார்டியன்ஸ்குள்ளே ஃபைட் சொன்னா. ஓகே, அதாவது ஒரு பக்கம் கார்டியன்ஸ்குள்ளே ஃபைட் நடந்தாலும் சில டைம் வந்து டீமாக வந்து எனிமிகளோடு சேர்ந்து சண்டையும் போட்டிருக்காங்க. அதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது இது வந்து ஒரு சொன்ன இது வந்து ஒரு கோஓபி கேம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆடலாம், ஈஸியாக முடிக்க முடியும். வேணா கைஸ் வந்து இல்லை இல்லுமினாட்டி அவன் தான் கைஸ் இந்த விட்னஸ். ஸோ இவன் கூட பாஸ் ஃபைட் வருமானு என்னன்னு தெரில எனக்கு இந்த கேம். அதனால் இந்த பழைய கேம் தான். இப்போ வந்து எப்பிக்லையும் ஸ்ட்ரீம்லையும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனும் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஏற்றி ஆடுங்க. ஒரு 200 GB கிட்ட வருது, 180 GB வருது இந்த கேமு கைஸ். மொத்த சோலோ அங்கே பாருங்க கைஸ், எத்தனை இது இருக்குது. நிறைய பிளானட்டை வந்து கைட்டில் வச்சுருந்துருக்காங்க டெக்னிக்கு. இந்த வில்ல கொஞ்சம் பெரிய கை தான் போல. ஓகே, ஃபெயில்டா. யாரோ வந்து நம்மளுமே ஒரு கார்டியன் வந்து இந்த இல்லுமினாட்டி கிட்ட அட்டாக் சண்டை போட போயிட்டு வந்து தூத்துட்டு இருக்கிறாங்க. வேன்கார்ட் அதாவது மொத்தம் இவங்க வந்து ஒரு வேன்கார்டா. இவங்க வந்து இந்த சிஸ்டர்ஸ் போல 3 பேர் போல, ட்வின் சிஸ்டர்ஸ். ஓகே கைஸ், அந்த இடம் தான் கைஸ் காட்டுறாங்க பார்த்தீங்களா. இந்த இடம் தான் வந்து அந்த வில்லை வந்து இருக்கா. ஓகே, இப்போ இந்த டைமில் தான் வந்து லீடரே வந்து டேரெக்டாக நம்ம கமாண்டரே வந்து சண்டை போட இறங்கியிருக்காரு. இது அந்த டைம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் இது நடக்கிற மாதிரி, ஒரு பக்கம் நாம போகிற மாதிரி, அந்த மாதிரி காட்டுறாங்க கைஸ். ஓகே, சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க கைஸ். இந்த கேமு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இட்ஸ் டைம். இப்போ இதான் கைஸ் நேரம். இப்போ நம்ம போய்ட்டு பெரட்டணும் கைஸ். யாரை பெரட்டணுன்றதை சொல்லுவானுங்க. நல்லா தான் பண்ணியா, கட்சிலாம் நல்லா இருக்குது. ஓகே, லோட் ஆகுது. மொபைல் டைம் ஆட்டடு ஓகே கைஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்த இடம் கைஸ்.
இங்கே தான் நம்ம வந்து கார்டியன் வந்து ஃபஸ்ட்டு அடி வாங்கிட்டு படுத்துட்டு இங்கே இருந்து போவான். திரும்பி அந்த இடத்தையே காட்டுறாங்க. இங்கே தான் வரப்போகிறோமா? இல்லை இல்லை, பார்த்தீங்களா காற்றுல வந்து துணி ஆடுறதுலாம் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. எலும்பு கூடு. ஓ கைஸ், கோஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி இது யார் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க போல். ஒரு இடத்துல போய் தேடுது கைஸ். யாரை தேடுதுன்னு தான் தெரில எனக்கு. இது நம்மளோட கோஸ்ட் கிடையாது கைஸ். இது நம்ம கோஸ்ட் கிடையாது, வேறு யாரத்தோ கோஸ்ட்டா இது நம்மளது தானா தெரிலையே. இது பாசிபிளா அப்படின்ற மாதிரி கேட்குது கோஸ்ட். மறக்காமல் லைக் ஒன்று போட்டு விடுங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட் போட்டிங்கன்னா நான் அதுக்கு ஒரு லாட்டின் ஒன்று கொடுத்து விட்ருவேன் லைக்கு. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெஸ்டிங் டு த ஃபைனல் ஷேப். ஓகே சீக்கிரம் வாங்கடா. ஓ கைஸ், இந்த கட்சின் நல்லாவே இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த கட்சின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமாக இருக்கும். ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் வந்து காட்டுறாங்க கைஸ். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ரீட். மக்கள்லாம் பிஸியாக ஏதோ ஒரு குறிக்கோள் நோக்கி போய் கொண்டு இருக்காங்க. ஒரு சின்ன கைஸ் தான் இந்த மாதிரி தான் கார்டியன்ஸ் வந்து இருக்குமாங்க அங்கே. இப்போ எப்படி போலீஸ் மாதிரி அங்கே வந்து கார்டியன்ஸ் வந்து இருக்கானுங்க மக்களை காப்பாற்றுறதுக்கு. ஓகேங்களா? இது வந்து ரோபோட்ஸ். இந்த மாதிரி ஒரு ரோபோட்ஸும் இருக்கும், கார்டியன்ஸும் இருக்கும். ரோபோட்ஸ் வந்து அதை மக்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தீங்களா. அது ரோபோட் வந்து கிட்டார் வச்சு பொழிச்சிக்கிறான். அந்த மாதிரி பையன் வந்து எல்லாத்தையும் வியந்து பார்க்குறான். அந்த ஆப்பிளோட சிஜி மட்டும் பாருங்களேன். அந்த சிஜி அப்படியே அந்த ஆப்பிள் நம்ம கடையில் இப்போ ரியலாக ஒரு கடைக்கு போனால் நான் அந்த ஆப்பிள் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சிஜி தந்துருக்காங்க. இது வந்து அவ்வளோத்துக்கும் இது பழைய கேம். ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்த கேம் கைஸ். சூப்பராக பண்ணி இந்த விஷயத்தை பார்த்தா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஓகே, சவுண்டு கேட்குது கைஸ். தேர்ட் பர்பஸ் இல்லாமல் வாழாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு மேலே இருந்துச்சு. எல்லாம் பார்க்குறானுங்க யாரா இது அப்படின்னு. யார் என்ட்ரி தர போகிறான்னு தெரில. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். தெரிஞ்சு வில்லன் வர போகிறான்னு நினைக்கிறேன் கைஸ். சீன் காட்டுறானுங்க. ஆமாம் கைஸ், வில்லன் தான் கைஸ். வில்லன் என்ட்ரி. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. பீஸ் ஆகிடுச்சு கைஸ். எக்ஸ்பிரஷன் இப்போ எல்லோரும் ஒன்றும் கைஸ் அப்படியே அசியமாக அப்படி துண்டாக எல்லோரும் சலிச்சு நின்றுருக்கானுங்க கைஸ். ஓ ஃபைனல் ஷேப். ஓகே, ஃபைனல் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. ஓகே கைஸ். இதோ இவன் தான் அந்த கார்டியன், நந்து போன கார்டியன். ஸோ எல்லாருமே அது அப்படி துண்டாக சதைஞ்சிருக்கானுங்க. என்ன கதைன்னு தெரில. வில்லன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டிப்பாக வில்லன் தான். பார்த்தீங்களா ஃபுல்லாக மொத்தம் அந்த சிட்டியுமே அப்படியே இந்த நின்று 2 பேர் பார்த்துருந்தானுங்க பாருங்கள். அவனுங்களும் அப்படி துண்டாக ஸ்லைஸ் போட்டிருக்கானுங்க. மொத்த எர்த்தையுமே அந்த ஸ்லைஸ் போட்டானுங்க கைஸ். இப்போ எர்த்தில் தான் வந்து மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. எர்த்துக்கிட்டே வந்து அந்த வில்லனோட பிளானெட்டை தான் இலுமினாட்டி. இந்த இடத்துல தான் இருக்காங்க கைஸ் வில்லன். இங்கே தான் வந்து அந்த ட்வின் சிஸ்டர் போகணும். அந்த இவன் தான் வில்லன். ஓவர் பவராக காட்டுறாங்க வில்லனை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். பாஸ் ஃபைட் வருமா வராதான்னு தெரில எனக்கு. ஓகே, மண்டியில் வரது புகையாக பறக்குது. இது மேலே வழி நிறுத்திட்டாங்க. ஸ்டில் ரெசிஸ்டிங். ஓகே, எதனா பண்ணுடா. ஓகே, திரும்பி பழையபடி எல்லோரும் மாற்றிட்டாங்க கைஸ். எதுக்கு மாற்றிருக்கான்னு தெரில. அவனே எல்லோரையும் கட் பண்ணுறான். அப்போ அவனே சேர்த்து வரான். என்னன்னு தெரில. இங்கே யாரா கையை பார்க்குறாங்க கைஸ். ஓகே கைஸ், அதாவது அந்த பையனோட அவங்க அம்மா தான் கைஸ் இது. புரியுதுங்களா? ஓகே அவங்க தான் இது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து தப்பாக தருது. ஓகே ஆப்ரேஷன் அம்கரா. ஓகே கைஸா. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வந்து போயிருக்காங்க ஃபைட்டுக்கு. ஆப்ரேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எட்டு. ஓகே நம்ம கமாண்டர் வந்து அதுக்கப்புறம் தான் ப்ரோட்டோகாலை ஆன் பண்ணிவிட்டு அவனே உள்ளே இறங்கியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. நம்ம வந்து யாரை வேணால் இறக்கலாம் இந்த வாரில். எத்தனை சோல்ஜரை வேணால் இறக்க முடியும் அப்படின்றான். அதாவது எவ்வளோ பேர் வேணால் சாவலாம் அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டு போகிறான். சரி, அவனையும் கூட சாவலாம். ஸோ விட்னஸ் நோக்கி அந்த பறக்கிறாங்க.
நான் கைஸ் கார்டியன் கார்டியனோட ஹெட்டு கமாண்டர். இந்த கமாண்டர் செத்துருவானோ சென்டிமெண்ட் போல கைஸ். அது சாக மாட்டாதான் நினைக்கிறேன் கமாண்டர். ஓ அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாங்க கைஸ். இதான் வந்து நான் லாஸ்ட் சிட்டியோட இருந்த லாஸ்ட் நிமிஷம், லாஸ்ட்டாக அவங்க கூட பேசிக்கிறேன். அந்த மாதிரி பேசிவிட்டு அந்த ஃபிட்னஸ்குள்ளே உள்ளே போகிறான். செத்துட்டானா இல்லை சாவலியா அப்படின்றத காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களா நீ இப்போ எனக்கு தெரில. என்னடா இது நாம்ப கைஸ், இது அண்டர் நாம்ப. அங்கே பார்த்தீங்களா, அங்கே கட்சின்னு பாதி காட்டுட்டு ஸோ இப்போ காட்டுறேன். ஸோ இது லைவாக நடக்கிற மாதிரி தான், ஆன் த ஸ்பாட் வந்து நடந்துகிட்டு இருக்க மாதிரி தான். நம்ம இறங்கிட்டோம், இந்த ஷிப் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஓகே நம்ம இறங்கிட்டோம். சரி அடுத்து கட்சின்னு வரும்போது தெரிஞ்சுக்கலாம் உயிரோடு இருக்கானா இல்லை இறந்துட்டாரா கமாண்டர் அப்படின்றத. நம்ம எங்கேயோ ஒரு விதமான ஒரு இடத்துக்கு வந்துடுவோம் கைஸ். புதுசாக ஒரு மிஷின் நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது வேன்கார்டு. ஓகே கைஸ், வேன்கார்டு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சீனில் வந்து ஒரு வேன்கார்டு வந்து எகிரி பிடிச்சா பார்த்தீங்களா அந்த கட் சீனில். ஸோ அதுதான் இப்போ நம்மளை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஒரு வேன்கார்டு ஓகேங்களா. நம்மளை வந்து சொல்கிறாங்க என்ன சிக்னல் லாஸ்ட் ஆகிடுச்சு, ட்ராவல் எப்படி போச்சு, நீ எப்படி இப்போ லேண்ட் ஆனீங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறான் நான் சேஃபாக தான் இருக்கேன், ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல. நம்ம கோஸ்ட் தான் கிட்ட பேசிகிட்டு இருக்கு. இதுதான் அவங்க சைடில் வந்து கோஸ்ட் வந்து மேலே டாப்பில் இருப்பாங்க. ஸோ அது வந்து பேசிகிட்டு இருக்கு நம்மக்கிட்ட. ஸோ இதுதான் பண்ண போல. ஸோ இங்கே இருக்கானுங்க எனிமீஸ்லாம் இருக்கானுங்க. இதோ இதான் கைஸ் அந்த விசார்டு. அவன் சொன்னால் பார்த்தீங்களா நம்ம ஒரு விசார்டு போனால் அது பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஸோ இதுதான் கைஸ் அந்த விசார்டு. ஆனால் பள்ளி மாதிரி இல்லை, ஆனால் விசார்டுன்றாங்க. சரி கைஸ் இந்த விசார்டை வந்து மொத்தமாக முடிக்கிறோம், துண்டு துண்டாக போடுறோம். வில்ல தான் துண்டு துண்டாக போடுறோம், நாமளும் துண்டு துண்டாக போடுறோம் கைஸ் அந்த விசார்டை. ஓகே 2 பேரும் முடிச்சாச்சு. வாங்கடா அடியே வாங்கடா. இந்த விசார்டு காணோம். யாரா ஒரு நிமிஷம்ண்ணா. இவனுங்க வேறு லைட்டாக தொல்லை பண்ணுவாங்க ஷேடோ சைஸ். அதாவது இப்போ வில்லன் இருக்காங்க சின்ன வில்லன்ஸ், அவங்களோட ஷேடோ மாதிரி அனுப்பிச்சி விடுவாங்க. இவங்களை வேறு அடிக்கணும். ஓகே எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக ஏதோ விசார்டு பறக்காத பறந்துக்கிட்டே இருக்க பேர். ஓகே கைஸ் இந்த விசார்டை வந்து போட்டுட்டோன்னா அடுத்த மிஷின் நம்ம போகலாம் நினைக்கிறேன். இது ஒரு ஆர்க் எனர்ஜி, இது என்னன்னு தெரியல. ஓ இந்த ஆர்க் எனர்ஜியை ப்ரிவெண்ட் பண்ண தான் கைஸ் அந்த விசார்டு வந்து இருந்திருக்கு. இதான் விசார்டை காணோம் சொல்லணும். ஓகே கைஸ் சுடணும் போல் ஆர்க் எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். இனிமே வருவானுங்களா ஓகே கைஸ் பார்த்தீங்களா மேலே வந்து ஒரு டப்பாவாக அன்ரிவில். ஃபஸ்ட்டு அந்த டப்பா இல்லை, இப்போ வந்து அந்த பிளாக்லாம் வந்து இதுவாகிருக்கு. இந்த ஆர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே அது வந்து லைட்டாக அப்படியே ரெண்டர் ஆகிற மாதிரி ரெண்டர் ஆகுது. ஓகே புரியுது எனக்கு இப்போ தான் புரியுது. ஓகே உங்களுக்கே புரியும் கைஸ். நீங்கள் வந்து முடிச்சிடலாம், இவங்க முடிச்சு அவங்களுக்கு புரியும். அவங்க ஒருத்தர் தான் அவங்க முடிச்சிடணும். ஓகே கைஸ் இப்போ அவன்கிட்ட இருந்து ஏதோ கிடைக்குது. ஃபஸ்ட்டு அவன்கிட்ட இருந்து அந்த ஆர்க் நீங்கள் எடுத்துகிட்டு வருவோம். பரவாயில்ல பார்ட் 3 வந்து நாளைக்கு வரும். ஸோ மறக்காமல் அதையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்து போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன். பெல் பட்டன் வந்து ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல கண்டென்ட்டை நம்ம தருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேனல் அப்கிரேட் பண்ணிவிட்டு நல்ல ப்ராடக்ட்டோடு குட் குவாலிட்டியான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க, நம்பினா நடக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீடியோ வந்து எஸ்ஐபுஸாக தான் ரைட்டாக இருக்கும். ஸோ போக பிக்கப் பண்ணிடலாம். ஓகே எல்லோரும் அடிச்சாச்சு. ஆனால் நம்ம வந்து அந்த விசார்டை ஒன்று அடிக்கவே இல்லை. இவங்க வந்து நார்மலான எனிமீஸ் தான் அடிச்சுட்டு இருக்கோம். விசார்டை ஒன்று அடிக்கல. சின்ன பாஸ் அதை வந்துச்சுக்கலாம் விசார்டு. சின்ன பாஸ் வந்து முடிச்சிடலாம். இருடா கொஞ்சம் வரையும் சொல்கிறான். நேடு வந்து போட்டுவிடுவோம். இந்த கன் நல்லா தான் இருக்குது. பட் இதோட வந்து அந்த பெரிய புல்லட் வந்து நல்லா இருந்தது. அந்த ரேர் கன். பட் அந்த கன்று வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணோம்னா புல்லட் அதிகமாக தேவைப்படுது. ஓகே முடிச்சிட்டோம். துளி போகுது. ஓகே சரி வந்து விசார்டை வந்து மொத்தமாக கொளுத்திட்டோம். விசார்டை கொளுத்தினோடனே இதை வந்து ஆர்க் எனர்ஜி திரும்பி ஆக்டிவேட் பண்ண சொல்கிறது. ஆக்டிவேட் பண்ணி வச்சு ஆர்க் எனர்ஜியை பார்த்தீங்களா அந்த பிளாக் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருந்ததா. இப்போ அது ரெண்டர் ஆகிட்டு பிளாக்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது மூலிமா நம்ம எகிரி போகணும்னு நினைக்கிறேன். ஓகே இது மேலே வந்து நம்ம ரன் பண்ணணும். ஓகே கைஸ் ஒன்லி மாதிரி அப்போ போயினே இருக்குது. ஓகே இது மேலே இப்போ வந்து ரன் பண்ணுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த ஆர்க் எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா இந்த இடத்துல வந்து மறைஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அன்ரிவீல் பண்ணுற மாதிரி. இந்த இங்கே ஒருத்தர் இருக்கான் இங்கிறாரா. ஒரு நிமிஷம் நான் மேலே வந்துடுறேன். இது வந்து இம்யூன் போட்டுக்கிறான் கைஸ். இம்யூன் போட்டு விட்டுறான். அவங்களும் இம்யூன் இருக்குது, நமக்கு இருக்க மாட்டேங்குது பாருங்களேன். நம்மளை மட்டும் ஈஸியாக வச்சு போட்டுறானுங்க. இது கொஞ்சம் கீழே இப்போ ஹெல்த் இல்லை. டே என்ன ஹெல்த்? ஓகே கைஸ் இப்போ எகிரி போட்டுருவோம்.
இரா தம்பி வரண்டா. இருடா அவள் தான் கைஸ் முடிச்சாச்சு. இங்கே அங்கே போயிடுவோம். ஓகே அங்கே ஒரு இது இருக்குது. இது வந்து சுண்ணும் போல கைஸ். ஓகே 1 2 3. ஓகே 3 மேட்சாச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே அடுத்தது சூப்பர் சார்ஜ். ஓகே அடுத்தது போயிடலாம் கைஸ். ஃபாஸ்ட் கைஸ் ஃபாஸ்ட். ஓகே இதாச்சு. இது என்னடா இடம்? என்னடா புதுசாக இது இடம்லாம். ஓகே வரானுங்க கைஸ். இவனுங்க யார் கைஸ்? ஒரு மாதிரி இருக்கானுங்க. வேவராங்க கைஸ். இவனுங்க தான் வந்து வேவர்ஸ். ஓகே இவங்க என்ன பண்ணுவானுன்னு தெரில. வேவ் விடுவாங்க கூட. இந்த கிரியேச்சர் வந்து என்னன்னு தெரில. காட் தான் கைஸ். அந்த கோஸ்ட் தான் வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு ஃபோன் மாதிரி டெக்னாலஜி மாதிரி அது நமக்கு வந்து நெட்ஒர்க் எப்படி ஹெல்ப் பண்ணுது. நமக்கு தெரியாத விஷயத்தை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நெட்ஒர்க் யூஸ் பண்ணி. அதுமாதிரி கோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு இது ஹெல்ப் பண்ணும். எங்கே போகணும் அந்த மாதிரி நம்ம செத்தாலும் நம்ம ரீஸ்பான் பண்ணி விடுறதே கோஸ்ட்டு தான். ஓகேங்களா கைஸ்? இவனுக்கு கொஞ்சம் பவராக தாங்க சொல்லிருக்காங்க பார்த்தீங்களா? அச்சு நம்மளே சாவடிக்க பார்த்துட்டான். ஸோ முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் இது ரீலோட் வராது. ஓகே முடிச்சிடலாம் கைஸ். வேவர் அவள் தான் செத்துறான். சாகும்போது இன்றைக்கி நேடு வேறு போட்டு போகிறாங்க கைஸ் வேவர். ஓகே ஒரு பக்கம் முடிச்சாச்சு. இப்போ அந்த பக்கம் பண்ணுவாங்க. ஆப்போசிட் சைடு போகணும் கைஸ். இந்த அங்கே இருக்கானுங்க பாருங்க கொஞ்சம் பேர். ஸோ ஈவினிங்லேயே முடிக்கணும். ஓகே முடிச்சிடலாம் கன்ஃபார்ம் முடிச்சிடலாம் கைஸ். வாங்கடா வெளில வாங்கடா. வெளில வாங்கடா. எங்கடா பஸ்ஸுக்கு நான் வந்துக்கிறேன் கைஸ். ஓகே வாடா. ஓகே இவ்வளோ கைஸ் நம்ம ரொம்ப ரேஞ்சில் இருந்தால் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டானுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் தான் நம்ம அட்டாக் பண்ணுறானுங்க. நானே கிட்ட போய் அடிச்சிட்றானு. டைம் வேஸ்ட் பண்ணுவானா? வெளில வாடா. ஓகே முடிச்சாச்சு. இந்த கன் வந்து பவராக இருக்கும். பட் வந்து இது புல்லட் வந்து அதிகமாக கிடைக்காது. ரேர் புல்லட் இது. அதுமாதிரி பவரும் அதிகம். இங்கே ஒருத்தர் இருக்கிறான். இங்கே பார்த்தீங்களா வேவர் பேருக்கு எதுவுமே வேவ் விட்டாங்க கைஸ். அடே பாய் கைஸ். வேவ் வந்து விட்டு இழுத்துட்றாங்க கைஸ் நம்மளை. புரியுதுங்களா உங்களுக்கு? வேவ் வந்து மேக்னெட் மாதிரி நம்மளை வேவில் மாட்டிக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பி அவன் இழுக்கிறதுக்கு நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் கீழே ஒன்றா செத்துருவீங்க. அதுதான் திரும்பி ரீஸ் பண்ணால் தான் வருவீங்க. கீழே ஒன்றாலே காலி. ஓகேங்களா உங்களுக்கு புரியுதா? வேவர் வந்து சரியான கொஞ்சம் வில்லங்கமான ஆளாக தான் இருக்கான். உஷாராக ஹேண்டில் பண்ணும் வேவரை. ஸோ ஸ்டார்டிங்கில் வர இனிமே கொஞ்சம் இப்படி ஏடா கூடமாக செக்கமாக இருந்தால் ஸோ போக எப்படி வருவான்னு தெரில. மறக்காம கமெண்ட்டில் போடுங்க கைஸ். நம்ம சேனலில் வந்து என்ன குறை இருக்குது, என்ன குறையை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. நான் படித்து பார்த்துட்டு ரிப்ளை கண்டிப்பாக தருவேன். என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் வேணாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க மறக்காமல். ஓகே எஸ் நம்ம வாய்ஸ் நல்லா இருக்கானு கமெண்ட்டில் போடுங்க. இப்போதைக்கு மைக்கில் பேசல, நான் ஃபோனோட ஸ்பீக்கரில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நல்லா தான் இருக்காது எனக்கே தெரியும். சரி அடாப்பா கைஸ் என்னன்னா நீங்கள் நம்ம வந்து மேஜிக்லாம் கட்டுறானுங்க வந்துட்டு. அப்புறம் மறக்காமல் வேறு என்னென்ன கேம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் போடுங்க கைஸ். நான் உங்களுக்கோசம் அந்த கேமை வந்து வாங்கியாச்சு உங்களுக்கோசம் நான் வந்து வீடியோ போடுறேன். கவலைப்படாதீங்க கைஸ். இது மேலே ஏறணுமோ? இது மேலே தான் ஏறணும். நீங்கள் ஹைட்டாக வேறு இருக்குது. ஏற்றோம் பாராதான் இருந்தா கைஸ். கீழே விழுந்தக்கூடாது. கீழே விழுந்துடும். அப்படி கொஞ்சம் பயமாக தான் கைஸ் இருக்குது. கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அவள் தான் நம்ம ரீஸ்பான் ஆகிடுவோம். நானே ஒரு 2 வாட்டி கீழே உன்ட்டு நினைக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணி தான் இங்கே வந்து போட்டிருக்கோம். ஏன்னா அப்படியே போட்டோன்னா வேலையாகாது. ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்டும் கைஸ் கட் பண்ணாமல் போட்டால். நம்ம 1K அடிச்சோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைவ் போடலாம் கைஸ். மறக்காமல் 1K வந்து சீக்கிரமாக அடிக்கணும்னு வேண்டிக்கோங்க. 2 வீடியோ தான் போட்டுக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக அடிக்கணும் கைஸ். நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும். நம்ம லைவ் போடலாம் 1K அடித்தோன்னா கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி 3 ஓகே 2 அடிச்சாச்சு. ஸோ 3 அடித்தோன்னே இந்த இடம் போயிடுச்சு கைஸ். அடுத்த இடம் எங்கேயோ போகுது. ஓகே வந்துட்டோம். இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரில கைஸ். பிளேஸ் ரேலி பேனர். ஏதோ பேனர் இருக்குது சொல்லலாம். கைஸ் புல்லட் பார்த்தீங்களா? அதாவது வந்து இந்த பேனர் இருக்கிற இடத்துல வந்து ஃபுல் ரீலோடு நமக்கு இருக்க எல்லா பவரையும் ரீலோட் பண்ணிடுறாங்க. ஃபுல் பவர் ஆக்கிடுறாங்க. ஏன்னா இது ரெஸ்ட்ரிக்ஷன் அன்ரெசிஸ்டன். நம்ம வந்து திரும்பி ரீஸ்பான் ஆக முடியாது. அன்ரெஸ்பான் ஏரியா இங்கே செட்டிங்க அப்படின்னா இந்த ரேலி பேனர் வச்சிங்க பார்த்தீங்களா? அதுக்கும் முன்னாடி எத்தனை போய் நம்மளை விட்டுரும். ஸோ அதனால தான் வந்து இந்த நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் பவர் தராங்க. ஒரு இன்விசிபிள் தான். இன்விசிபிள் அடி மட்டும் உழுது ஆனால் ஆளை காணும் பார்த்தீங்களா? அதுதான் விஷயமே. அவன் தான் இன்விசிபிள். நீங்கள் அவனை அடித்தா தான் வந்து விசிபிளே ஆவான். அது தோறாங்க. ஓகே முடிச்சாச்சு. அவ்வளோதானா? இதுக்காடா அன்ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் கொடுக்குறீங்க இவ்வளோண்டு இடத்துக்கு?
இல்லை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போதான்னு தெரில. இருபது சுற்றுவோம். ஓகே, ஆர்க் எனர்ஜி வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கைஸ். திரும்பி வந்து நமக்கு வந்து அதே மாதிரி ரிவீலாக இருக்க இடத்துல அன்ரிவீல் பண்ணிவிடும். ஓகே, எனிமிஸ்லாம் வந்துகிட்டே இருக்கானுங்க. இருங்கடா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடா, முடிச்சுடுறேன்டா. வந்து அடி கைஸ். அவனுங்களே பவர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க கைஸ். புரியல உங்களுக்கு? பவர் வந்து அவனுங்களே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்கிட்ட வந்து பவர் வந்து இன்னொருத்த வந்து எடுத்துக்கிறான். நீங்கள் வந்து இவன் அடிச்சிங்கன்னா இவன் இம்யூனாக இருப்பான். பவர் தரான் பார்த்தீங்களா, அவங்கள வந்து தேடி அடிக்கணும். ஸோ பரவாயில்ல. ஸோ அந்த ஒரு 5 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி கேம்ஸ் வந்து இருக்குதுன்றதே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இல்லை 5 வருஷம் முன்னாடி வந்து கேம்ஸ் நிறைய கேம்ஸ் சூப்பராக இருந்திருக்கு. 2019 ஆமாம் 2019 வந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேம். தெரில. இந்த இவ்வளோ ஒரு பாஸ் இருக்கான், சின்ன பாஸ், சின்ன அடப்பா நேகர் மேலே போட்டோம் கைஸ். அதெல்லாம் சூப்பர் ப்ராஜெக்ட் முடிச்சிடலாம் கைஸ். இதுதான் கைஸ் நம்மளோட இந்த கேரக்டரோட பவர் சொல்ல முடியாது. 3 பவர் காமிச்சது பார்த்தீங்கன்னாங்க. ரேடியம் ஒன்று, இது ஒன்று, இன்னொன்று வந்து வில்லு விடுறது சம்மந்த அத்த பாட்டுனா அதுக்கு அத்த பாட்டு வந்து அந்த எனர்ஜியை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். அந்த ஆர்க் எனர்ஜி அது இருக்குது. இப்போ நினச்சாலும் போடலாம். ஃபஸ்ட்டு இந்த மிஷின் வந்து முடிப்போம். இந்த எனர்ஜி நல்லாயிருக்கும். அது எப்படி இருக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ரைட் அண்ட் ப்ரிசன் அவன் பேர். இருங்க கைஸ், நம்ம வந்து இந்த பவரை வந்து எத்தனை போமோ தெரில. வாங்கடா. அவனே இது நான் இதுக்கு தான் கைஸ் வெயிட் பண்ணேன். அவனே வருவானுங்க நம்ம தேடி. ஓகே, வாங்கடா இங்கே ஒருத்தரலாம். ஓகே ரைஸ், முடிஞ்சிச்சு. அவள் தான் நினைக்கிறேன். நம்ம வெளில போய் தான் ஆகணும், வழி இல்லை. இதுக்கப்புறம் யாரும் வர மாட்டானுங்க வெளில நோக்கி. இதோ இங்கே ஒருத்தருக்கான். ஏன்னா ஓடுறீங்க, வாங்கடா என்ன. ஓகே கைஸ், முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. ஸோ கீழே நிறைய பேர் காணுங்க கைஸ். கீழே ஒரு 3-4 பேர் காணுங்க. இங்கேருந்தே முடிச்சிடுவோம். கிட்ட போகணும், நம்மள முடிச்சிடுவானுங்க. ஸோ அவள் தான் நினைக்கிறதோ இங்கே ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஓகே, அவள் தான் ஒரு இன்விசிபிள் ஒருத்தன். ஓகே, முடிச்சாச்சு. அவனுக்கு முடிச்சாச்சு கைஸ். இதோ இங்கே ஒருத்தந்துருக்கான். ஸோ அவள் தான் நினைக்கிறேன். சரி, போய்ட்டு திரும்பி ஆக்கரஞ்சி வந்து ஆக்டிவேட் பண்ணால் ரிவீல் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரிவீல் ஆகுமா இல்லை இதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாட்டி ஆக்கரஞ்சி ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படின்றத வந்து தரல. ஸோ இது நான் மேலே இருக்குது பாருங்க கைஸ். அது வந்து உடைக்கணும். ஒரு 3 இருக்குமா 2 இருக்குமா அப்படின்றது தரல. இங்கே 1 இருக்குது. ஃபஸ்ட் இது அடிப்போம். அப்புறம் மேலே ஒன்று இருக்குது. ஓகே, 2 முடிச்சாச்சு. ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். ஓப்பன் ஆகிடுச்சு. 2 தான். சரிண்ணா. ஓகே, சுட்டாச்சு. ஆகிடுச்சு. எந்த இடம் ஓப்பன் ஆகிருக்குன்னு தெரியலையே. எங்கேயுமே இது கைஸ் இதோ ஓப்பன் ஆகிருக்கு. சொல்லலை பார்த்தீங்களா? அதுதான் கைஸ் இதோட வந்து வேலை என்னென்னா, ரிவீலாக இருக்கிறத வந்து அன்ரிவீல் பண்ணுறது இது வேலையே. மெல்ல பொறுமையாக. ஓகே கைஸ், நம்மளை வந்து ரீச் பண்ண முடியலையா? அதை நம்ம தான் கைஸ். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ அந்த வாருக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த லேடி அங்கே. ஸோ நம்ம வந்து சண்டேக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்துருவோம் எல்லா கார்டியன்ஸும். நம்மளோட ஊருக்கு போனார் பார்த்தீங்கன்னா கமாண்டர், அவங்க கூட வந்து எல்லா கார்டியன்ஸும் போக வேண்டிய சண்டைக்கு நம்ம ரெடியாக நின்று ஷிப்பில் வந்து கிளம்பி வந்திருக்கோம். அந்த டைமில் நம்ம ஷிப்பு கொஞ்சம் நல்ல ஷிப் நம்ம கம்பெனியில் நம்ம தரல. ஸோ அதனால் நம்ம உதவாக்கிற ஷிப்பில் வந்ததுனால நம்ம ஷிப்பு வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கணும். ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம். அதான் வந்து இப்போ வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வேறு கார்டியன்ஸ் வந்து ஹையர் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க சண்டைக்கு. இது வழியாக போக முடியாதான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இது வழியாக போக முடியாது. ஸோ இந்த பக்கம் தான் போகணும். யாருமே இல்லை. வரானுங்க பாருங்க கைஸ். இவனுக்கு அந்த ஜாக்கி சேனலில் வருவானுங்க பாருங்க, சிப்புனி மங்குனி மாதிரி டப்புன்னு அப்படி இந்த ஸ்பான் அவருக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்கானுங்க கைஸ். அது சூப்பராக ஸ்பான் ஆகிறானுங்க மஜாவா. இந்த மாதிரி ஸ்பான் ஆனால் கூட சூப்பராக தான் இருக்கும். அது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கேமில் வந்து. அது நல்லா இருக்குது. அப்புறம் நேடு வந்து போகிறது சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் சூப்பர் சார்ஜ் பவர் வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கானுங்க. 2 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து அடுத்த பாட்டில் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பவர், இந்த கன் பவர் வந்து சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து வில்லு விடுவோம், அதுவும் நல்லா தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஓகே, எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கணும் கைஸ். இதெல்லாம் வந்து உடச்சி விடணும். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து எனிமிக்கு வந்து பவரை வந்து கூட்டி குத்தினே இருக்கும். ஒரு ஹீலிங் ஸ்பாட் மாதிரி. ஓகே, இங்கேயும் ஸ்பான் ஆகலாம் பாருங்கள். ஸ்பான் ஆகிறதுக்கு இதை வந்து உங்களுக்கு எப்படி தோணுதுன்றது அதையும் கமெண்ட்டில் போடுங்க கைஸ். கமெண்ட்டை போட்டு தாங்குங்க கைஸ். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கமெண்ட் போடுங்க கைஸ். நான் வந்து ரெடி டு ரிப்ளே. ஓகே, நான் கைஸ் உங்களுக்கு அடிக்க விட மாட்டேங்குது பாருங்க. ஒரு அடி கூட மாட்டேங்குது. நேடு போடுறாங்க இல்லையா சாங்கடா. அவன் அடிக்கிற மாதிரி நமக்கு எழுத்து போகுது. நம்ம அடித்து அவனுக்கு எழுத்தே போக மாட்டேங்குது. என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஏதோ ஒரு விட்னஸ் பர்சன் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அங்கே காட்டுது கைஸ் மார்க்கு.
தெரிஞ்சு இவங்களை அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். எஸ்கேப் ஆகிடும். ஓடுறா சாமின்னு ஒரே ஓட்டமாக ஓடினோன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கேப்டன் பாருங்க, அவனுங்களை அடித்தா மட்டும் எழுத்துப்பாங்க பார்த்தீங்களா. அவனுக்கு வந்து ஒரே ஒரு அடி கூட விடவே மாட்டேது. கரெக்ட் கைஸ், அவன் சொன்னதான் கரெக்டு. ஸோ இவங்க அடிக்கக்கூடாது, எஸ்கேப் ஆகிடணும். இப்போ எப்படி எஸ்கேப் ஆகிற மட்டும் பாரா. இடத்த விட்டு இப்போ ஓடுற ஓட்டத்தை மட்டும் பாரு இப்போது. ஓகே, இங்கே மேலே போயிடலாம் கைஸ், மேலே போயிடலாம். அவ்வளோதான். அங்கே அடிங்கடா, இப்போ வந்து அடிங்கடா. நம்மளை கண்ணு தெரியாது உங்களுக்கு. ஆனால் தான் ஒரு இது மாதிரி ஸ்பான் பண்ணி அது மூலிமா நம்மளை அடிக்கிறானுங்க. ஸோ இங்கேருந்து இதுக்கு போயிடுவோம். ஸோ அப்போ வந்து அடிக்கிறாங்க நம்மளை. அது இது பார்த்தீங்களா, இவன் ஒருத்தண்டே இருக்கா. இவனுக்கு கூட வந்து சண்டை போட்டோம்னா நம்ம கண்டிப்பாக செத்துருவோம். ஏன்னா அவனுக்கு வந்து அடியை விழ மாட்டேங்குது, நமக்கு தான் அடியை விழுது. ஸோ இங்கே தப்பிச்சிடலாம். ஓகே, இனிமேல் தாவரத்தில் வந்து நான் ஒரு வாட்டி கூட சாவலாதான் நினைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் போனாங்க, இந்த பக்கம் போயிட்டு என்னடா இது. ஓகே கேஸ், ஓகே கேஸ், இந்த மாதிரி சைடில் தாவி போக சொல்கிறானுங்க. நம்மளை வந்து நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கானுங்க கேஸ். கோஸ்ட்டு யோசிச்சுப்பாங்க, தனியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கோஸ்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது எவ்வளோ பெட்டர். நமக்கு வந்து தெரியாத இடத்துல வந்து நமக்கு உதவுது கோஸ்ட். ஆனால் பேர் வந்து கோஸ்ட் ஏன் வச்சாங்க தெரியல. அது நம்ம ஹெல்ப் தான் பண்ணுது, ஆனால் கோஸ்ட்னு வச்சுருக்கானுங்க பேர். ரைட்டா, ஓகே, எகிரியாச்சு. அவ்வளோதான்டா, எகிரிட்டேன்டா. ஓகே கேஸ், வந்துட்டோம் இந்த ஏரியாவுக்கு. இது என்ன ஏரியான்னு தெரில. ஆஹா, ஸ்பான் வரான்டா, வெளில வாங்கடி. ஓகே, ஒருத்தர் முடிச்சாச்சு. இதுவாப்பா, அடி வாங்கிட்டு போப்பா. நேடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுது கைஸ். அதாவது வந்து வெடிச்சிடாது. அந்த இடத்துல வந்து நின்று எனிமி வரும்போது அவனை போட்டு தள்ளிடுது நேடு. பரவாயில்ல, சூப்பராக பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எங்கடா போனோம். மேலே காட்டுது, எது மேலே போகணும்னு தெரியலையே. வழி எதுவும் இங்கே இல்லை. ஓகே கைஸ், மேலே இருக்கானுங்க. ஸோ இங்கேருந்து ஒருத்தனை முடிச்சு முடியும். ஒருத்தனை முடிச்சிடலாம். எஸ்கேப் ஆகிட்டான். இம்யூன் போட்டான். டேய், ஆளாளுக்கு பவரெல்லாம் பக்காவாக யூஸ் பண்ணால் எப்படிரா இது. இப்போ நம்ம மேலே போய் தான் அவனுக்கு சார் வழி இல்லை. ஸோ எப்படி மேலே ஏறுறது தான் இப்போ எனக்கு தெரில. யாரா இதில் சொன்னால் இம்யூனில் இருக்கான். அவனுக்கு யாரோ பவர் தராங்க, அங்கேருந்து அடிக்கிறானுங்க. இது மேலே ஏறி அது மேலே ஏறணுமோ இப்படி தான் நினைக்கிறேன் கைஸ். இது மேலே ஏறிட்டு மேலே ஏறினா ஆடாங்க ஏற முடியல. அப்போ எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு தெரியல. ஒரு இது ஓகே, இது மேலே ஏறிட்டு ஏறணும் கைஸ். இது மேலே ஏறினாலும் ஏற முடியாது. முடியுமா? இங்கேருந்து வியூ சூப்பராக, இங்கே அடிக்கலாம். இங்கேருந்து அதுதான் கைஸ், 4 பேர் முடிச்சாச்சு. ஒரு தூரம் போக முடியும் நம்மளால். ரீலோட் பண்ணிப்போம். போடா டே, சீக்கிரம் போடா கைஸ். இந்த மிஷின் வந்து முடிச்சுட்டு இந்த பாட்டை வந்து இந்த மிஷினோட முடிச்சிடலாம். இந்த ஆர்க் எனர்ஜி வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க கைஸ். அந்த மாதிரி வேறு இடம்லாம் வந்து ஆர்க் எனர்ஜி திரும்பி இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கான மறைஞ்சிருக்க விஷயத்தை வந்து அது அன்ரிவீல் பண்ணுறது தான் கைஸ். அது வந்து ஆர்க் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். அது வந்து இவங்க வந்து பாதுகாத்துன்னு இருப்பானுங்க இந்த வில்லன்ஸ்லாம். வந்து நீ எப்படி என்னை தாண்டி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து பாதுகாச்சு அந்த ஆர்க் எனர்ஜி வந்து பாதுகாக்கிறானுங்க. ஏன்னா அது யூஸ் பண்ணால் தான் நம்மளை வந்து அந்த இடத்துக்கே போக முடியும். ஸோ அதுதான் இது வேறு கீழே விட்றோம் கைஸ். ஓகே, இங்கே வந்து ஏறா அவ்வளோதான் சரியாச்சு கைஸ். ஓகே, இது மேலே ஏறிட்டு ஸோ இது மேலே ஏறிடலாம். இது மேலே ஏறிட்டு இங்கேருந்து ஒரே ஜம்ப்பு. அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம். ஸோ ஆர்க் எனர்ஜி வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சுட்டுட்டு ஓகே, ஒரு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து அன்ரிவீல் ஆக போகுது. இன்னும் ஒரு வாட்டி வந்து ஆர்க் எனர்ஜி வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆஹா, மொத்த பேரும் இறங்குறானு கைஸ். ஓகேடா இருண்ணா, இங்கே சம்பவம் இருக்குது. ஸோ அது லாஸ்ட்டில் இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ அவன்கிட்ட தான் வந்து இந்த ஆர்க் எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பவர் வந்து இருக்கும். இப்போ அவனை முடிச்சுட்டு நம்ம அந்த பவர் எடுத்துன்னு வந்து திரும்பி இந்த இடத்துல ஆர்க் எனர்ஜியில் போட்டோன்னா அவ்வளோதான் கைஸ், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அடுத்ததுக்கு போயினே இருக்கலாம். கரெக்டாக இருந்தால் பொரட்டா அந்த மாதிரி கரெக்டாக இருந்துக்கலாம். இருநடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடி. ஓகே, வந்து அடிவேன் போகிறான். ஸோ வந்து ஒரு இடத்துல ஒரு பாட்டை வந்து முடிச்சிட்டோம் எனிமிங்களை. ஆஹா, இருண்டா இனிமேல் போட்டாங்க கைஸ். ஸோ நம்ம இங்கேருந்து அடுத்ததுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ பக்கத்தில் மொத்தம் 3 பிளாக் மாதிரி போட்டுறாங்க கைஸ். அந்த இடத்துலையே மிதக்குது 3 பிளாக்கும். இருந்தா ரீலோட் பண்ணிட்டு செய்கை பண்ணுறேன். ஒருத்தனை முடிச்சிடலாமா? ஓகே, ஒருத்தனை முடிச்சு விட்றலாம். இங்கேருந்து அடுத்த என்ன கதைன்னு தரல, அவங்க வந்து ஒழிஞ்சிட்ருக்காங்க கைஸ். அவன் அது கைஸ் அவனுங்களே வரானுங்களா? ஓகே இம்யூனில் இருக்காங்க வேறு. வெளில போயிட்டான். ஓகே கைஸ், இவனுக்கு வந்து எப்படின்னா இது வந்து இந்த பவர் மாதிரி யூஸ் பண்ணுறானுங்க. ஃப்ரீ ஃபயரில் ஒரு பவர் மறக்காம அந்த பவர் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த பவர் மாதிரி போட்டு ஓடிடுறானுங்க வெளில. ஓகே,
ஓகே கைஸ், அவனையும் முடிச்சாச்சு. அவன் பவர் எடுத்துன்னு போயிட்டு வெற்றிகரமாக ஈஸியாக வந்து ஜாலியாக போட்டு இது பாருங்க டேக் காயின் லைட். இதுதாங்க கைஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு லூட் வச்சுப்போம். லூட் வச்சுட்டு பவர் எடுத்துகிட்டு பவர் எடுத்தாச்சு. 18 டிடி கைஸ் திரும்பி ஸ்பான் ஆகிறானுங்க கைஸ். டேய் கொஞ்சம் நேரம் என்ன ஈஸியாக முடிஞ்சிச்சுன்னா மாட்டு கொம்பல்லாம் இருக்காங்க கைஸ். பெரிய பெரிய கையெலாம் இருக்கானுங்க. எவ்வளோ பெரிய மனுஷன் பார்த்தீங்களா கைஸ். அவ்வளோதான் எதுவும் முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறான் நம்மள. ஓஹோ இவங்களாம் சாவச்சாதான் நம்மளால் ஆக்டிவேட்டே பண்ண முடியும் போல். மாட்டினடா. ஆஹா இவன் யார் கைஸ் இவ்வளோ பெருசாக இருக்கான். இதா சூப்பர் சாஜரா சாவடா சாலா செத்துறாங்க கைஸ். அவன் போட்டவனே இவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஏறி எல்லாரும் அடிச்சுக்குவோம். முடிச்சாச்சு. இருண்டா மேலே ஏறினா அவனுங்களுக்கும் ஈஸியாக இருக்குது கைஸ் அடிக்கிறதுக்கு. இது மேலே ஏற முடியுமா? ஆடங்கு கைஸ் தப்பு பண்ணிட்டோம் கைஸ். அது மேலே ஏறவே முடியாது போல். ரெசிஸ்பான் பார்த்தீங்களா. இப்போ வந்து எங்கே ரெசிஸ்டன் ஏரியாவா நம்ம லாஸ்ட்டாக செத்த இடம் எங்கன்னு வந்து அங்கே போய்டும் கைஸ். அங்கேருந்து நம்மளால் அவ்வளோ தூரம் அப்படியே ஒரு கைஸ் வர முடியும். ஓகே கைஸ் இங்கே தான் வந்துச்சு. ஓகே கைஸ் நான் அந்த இடத்துலேருந்து கட் பண்ணிட்டேன் சீனெல்லாம். பார்த்ததே எங்களுக்கு பார்த்தவங்க போர் அடிக்கும். ஸோ அந்த சீன்லாம் கட் பண்ணிட்டு திரும்பி இடத்துக்கு வந்துட்டு எல்லோரையும் முடிச்சாச்சு. யாருக்கு எனக்கு ஆக்டிவேட் பண்ணிடலாம். அது வந்து ஏற முடியாது போல் கைஸ். இது வந்து ரிவீல் பண்ணக்கப்புறம் தான் ஏற முடியும் போல். இன்னும் 1 இருக்கும் எங்கேயோ. அதோ ஓகே அங்கே 2 தான் இருந்தாலும் இங்கே 3 இருக்குது. ஓகே கைஸ் 3 இருக்குது. ஸோ முடிச்சிட்டோம். அவள் தான் நீங்கள் ஆக்ட் பண்ணியாச்சு ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்தில் தேவையில்லாமல் இந்த நின்று சண்டை போட்டுருந்தா கூட அடிச்சுட்டு இருக்கலாம் போல். தேவையில்லாமல் குதிச்சு செத்து போயிட்டேன் கைஸ். ஓகே அவள் தான் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போயிடலாம் கைஸ். நம்மளை வந்து சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மாட்டின்னு இருக்கமா அப்படின்னா வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ நிலமை. அவங்ககிட்டயா சொல்லு. ஏதோ ஒரு பொண்ணு நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஏதோ பிரதரை வந்து ஃபைன் பண்ணி அவன் காப்பாற்றிட்டு அவன் சிட்டியில் தான் இருக்கான் போய் அவனை காப்பாற்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நானே இங்கே மாட்டினுக்கிறேன். நானே எடுத்து தப்பிச்சு வர போகிறேன்னு தெரில. நம்ம ஒரு கார்டியன் கைஸ். நம்ம இப்படி இருக்கக்கூடாது. ஆஸ் எ சோல்ஜர் ஆஃப் லாஸ்ட் சிட்டியோட சோல்ஜரே நாம் தான். நாமளே இப்படி இருந்தால் எப்படி நம்ம எல்லோரையும் காப்பாற்றி ஆகணும். வேறு வழி இல்லை. ஓகே இங்கே வழி இருக்குது. வேறு வழி இல்லை. இங்கே வழி இருக்கா. சரி அப்படியே போய்கொண்டே இருந்தால் எப்படி. ஓகே என்னடா இது மேலே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வழி தெரிய மாட்டேங்குது. அது ஒரு கைஸ். ஸோ லூட் டப்பா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லூட் வச்சுக்கலாம். ஓகே நண்பர்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டை வந்து முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து அடுத்த பாட்டில் வந்து அடுத்தது இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.